வணக்கம். அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமபிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நண்பர்களே, மற்றொரு புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கு நம்ம பேச போகிறது ஐபிஎல்லில் வெற்றி யாருக்கு. இன்னைக்கு இந்தியா முழுக்க கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு விஷயத்துல ஐபிஎல். அத்தனை யூடியூப்லையும் கூட வியூஸ் எல்லாம் போச்சு. மீடியா மொத்த மக்களுடைய கவனம் எதுல இருக்குன்னு சொன்னா ஐபிஎல்ல யார் ஜெயிப்பாங்க. பல டீம்ஸ், அதாவது கொல்கத்தா ரைடர்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு சென்னை சிஎஸ்கேல இருந்து பல வீடு ஜாதக ரீதியா ஐபிஎல்ல எந்த டீம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு என்பது அதிகம். இன்னைக்கு தற்சமயம் ஐபிஎல் கிட்டத்தட்ட ஒரு மாசமா நடந்துட்டு இருக்கு. அதுல முன்னணியில் இருக்கக்கூடிய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், அது மட்டும் இல்லாம சிஎஸ்கே, அதோடைய கேப்டன், ஓனர், ஒவ்வொரு டீமுடைய ஓனர் அவங்களுடைய ஜாதகங்கள்ல பலதை எடுத்தோம் நாங்க ஒரு சாம்பிளுக்கு. அதுல நம்பர் 1 இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜாதக ரீதியா எந்த ஓனர் ஜாதகம் நல்லா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட ஓனர் ஷாருக் கான், இவருடைய ஜாதகம் என்பது அபரிவிதமான ஜாதகமா இருக்கு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்ப அவருக்கு சனி திசை என்பது நடக்குது. சிம்ம லக்னக்காரர்களுக்கு சனி திசை என்பது ஆபத்தானது அப்படின்னு சொன்னாலும் கூட இவருடைய ஜாதகத்துல பல சூட்சமங்கள் ஒளிஞ்சு கிடக்கு. இந்த சனி பகவான் ஆட்சி பெற்று வக்ரமாகி நீச்சம் பெற்று கும்ப ராசியிலிருந்து திசையை நடத்துகிறார். இவருடைய ஜாதகத்துல சிம்ம லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல கும்பராசியில சனி பகவான் ஆட்சி பெற்று வக்ரமாகி நீச்சமாகி திசையை நடத்துகிறார். சனி பகவான் என்பவர் வக்ரகதியோ நீச்சகதியோ அடையும் பொழுது மிகுந்த சுபத்துவத்தை அடைகிறார். நல்ல சுபத்துவம் பெறுகிறார். தன்னுடைய இயல்புத்தன்மையான அத்துணை விதமான கெட்ட பாவ குணங்களை விடுத்து முழுமையான நல்ல கிரகமாக மாறி பலன்களை வாரி வழங்குகிறார். அப்படிப்பட்ட திசையில இவர் இருக்கார். 2, இவருடைய ஜாதகத்துல சனி பகவான் வாங்கினது சதய நட்சத்திர சாரம். ஏன்னா கிரகங்கள் நட்சத்திர சாரத்தினுடைய பலனை தான் செய்வாங்க. சதய நட்சத்திர சாரம் என்பது ராகுவுடைய சாரம். அந்த சாரத்தை கொடுத்த ராகு பகவான் இவருடைய ஜாதகத்துல தொழில் ஸ்தானத்துல இருக்கார், ரிஷப ராகுவாக. மேஷ ரிஷப கடக கன்னி மகர ராகு யோக ராகுன்னு நம்ம சொல்றோம். அப்ப அதுவும் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல இவருடைய லக்னாதிபதியான சூரியனை குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்ப்பதுடன் இவருடைய ராசியான மகர ராசியை கோச்சார குரு ரிஷபத்திலிருந்து பார்க்கிறார் 9ஆம் பார்வையாக. இப்படி எல்லா விஷயமும் சேர்ந்து வருகிறது. ஜாதக ரீதியா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் உடைய ஓனர் ஷாருக் கான் அவர்களுடைய ஜாதகம் எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரியான அமைப்புல இருக்கு. இப்போ எல்லாத்துக்கும் மேல முக்கியமா இவருடைய பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன், அவர் குரு பார்வையில் இருக்கார். இந்த மாதிரியான அமைப்புல சனி திசையோ ராகு திசையோ, இப்ப இவர் ராகு திசையில தான் கொடி கட்டி பறந்திருக்கார். அது முடிஞ்சு குரு திசையில ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுத்திருக்கிறார். ஆனா சனி திசையானது மேலும் புகழ் அடையக்கூடிய யோகங்களை பெறக்கூடிய நிலையிலே இவரை வைக்கிறது. இந்த அடிப்படையில் ஐபிஎல்ல பல டீம்ஸ் இருந்தாலும் ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் கூட தெரியும், கொல்கத்தா டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கொல்கத்தாவோட ஓனர், கொல்கத்தா டீமுடைய ஓனருடைய ஜாதகமும் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. இப்போ நம்ம சிஎஸ்கே தோனியுடைய ஜாதகம், இப்போ சிஎஸ்கே பிளேயர்ஸ் நல்லா விளையாடினா கூட, எவ்வளவுதான் காம்படிட்டிவாக விளையாடினா கூட சில மேட்சஸ் அவங்க தோத்து போயிட்டாங்க. அது மட்டும் காரணம் இல்லை, சிஎஸ்கே அந்த தோனி மட்டும் இல்லை, அதோட ஓனர் இந்தியா சிமெண்ட் ஸ்ரீனிவாசன், அவருடைய ஜாதகமும் நம்ம கையில் எடுத்து பார்த்தோம். இப்படி பல ஐபிஎல் டீம்ஸோட ஓனர்ஸ் இவங்களுடைய ஹாரோஸ்கோப்ஸ் எல்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணியும் கூட நம்ம முடிவா நம்ம பார்க்கக்கூடியது கம்பேரிட்டிவா எந்த ஜாதகம் பெட்டரா இருக்கு. ஒரு டீம் ஜெயிக்கணும்னா அந்த டீமுடைய ஓனருடைய ஜாதகம் தான் நம்ம பார்க்கணும், கேப்டனுடைய ஜாதகம் பார்க்கக்கூடாது. அந்த அளவுல நமக்கு தெரியுது இந்த ஜாதகங்கள் நல்லா இருக்குன்னு. அதை வச்சுதான் நம்ம முடிவு பண்ணணும். டீம்ல விளையாடுறவங்க நல்லா விளையாடினா மட்டும் இல்லை, ஒரு காலம் நேரம் அமையணும்னா இப்ப எத்தனை டீம் நல்லா விளையாடுறவங்க தோத்து போறாங்க நம்ம பார்க்கறோம்.
அருமையான டேலண்ட்லாம் இருக்கக்கூடிய டீம்ஸ் எல்லாம் கூட ஒரு சராசரி டீம் கூட கூட தோத்து போறாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு 1999 வேர்ல்டு கப்ல சவுத் ஆப்பிரிக்கா வந்து அவங்கள மாதிரி விளையாடுறதுக்கு முடியவே முடியாது. அப்படி வந்து காம்படிட்டிவான ஒரு கேமை விளையாடினவங்க ஆஸ்திரேலியா கிட்ட செமிஃபைனல்ல தோத்து போனாங்க, ஒரு ரன் வித்தியாசத்துல. இது ஒரு திருப்பு முனை. அந்த 99க்கு அப்புறம் ஆஸ்திரேலியா வரிசையா ஜெயிச்சுட்டு வந்தாங்க. 99, 2003, 2007 வரிசையா ஹேட்ரிக் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் தோனி தான் வந்து இந்தியாவிலேருந்து வந்து 2011 வந்து அந்த ஸ்டாப் பண்ணார். இப்போ அப்படி பார்த்தோன்னா கூட இப்போ கூட ஆஸ்திரேலியா வந்து ஜெயிக்கிறதுங்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த வேர்ல்டு கப்பில் கூட ஆஸ்திரேலியா தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஆஸ்திரேலியாவோட ரன் கிரிக்கெட் வேர்ல்டு கப்பில் 99 அந்த ஒரு ரன்ல ஆரம்பிச்சது லான்ஸ் க்ளூசனர் அப்படிங்கிற சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர் கடைசி பால்ல அந்த ஒரு ரன் அடிக்க முடியாமல் அவரை ரன் அவுட் ஆனது அந்த அந்த கேமை மட்டும் மாற்றலை, கிரிக்கெட் அப்படிங்கிற விளையாட்டுடைய போக்கையே வந்து அது மாத்துச்சு. ஆஸ்திரேலியாவுடைய ஆதிக்கம் வந்து அங்கே ஆரம்பிச்சது 99லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 வருஷமா ஆஸ்திரேலியன் டீமை வந்து யாராலையும் அவ்வளோ அடக்கி வைக்க முடியல. எத்தனை வேர்ல்டு கப் வின் பண்ணியிருக்காங்க? 25 வருஷத்துல கிட்டத்தட்ட 5 தடவை வேர்ல்டு கப் வின் பண்ணியிருக்காங்க இந்த ஆஸ்திரேலியன் டீம். அந்த அளவிற்கு இதுதான் டைம், காலம், நேரம். சரியா விளையாடினா மட்டும் இல்லை, திறமை இருந்தால் மட்டும் இல்லை, அதிர்ஷ்டமும் நமக்கு வேணும். ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கணும்னா கண்டிப்பா திறமை வேணும், முயற்சி வேணும். எந்த அடிப்படையில் பார்த்தாலும் கூட ஐபிஎல்ல இந்த வருஷம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அதோடைய ஓனருடைய ஜாதகம், அவருடைய ஜாதகத்துடைய பலன்கள் கண்டிப்பா அந்த டீமை வந்து வெற்றியடைய செய்யும். அது மட்டும் இல்லை, கொஞ்சம் கூட சந்தேகம் தேவையில்லை. இன்னைக்கு இருக்கிற அமைப்புல அவங்க வந்து நம்பர் 1 டாப் லிஸ்ட்ல இருக்காங்க பாயிண்ட்ஸ் டேபிள்ல. அது மட்டும் இல்லாம அதோட இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட், அங்க பிளேயர்ஸ் அவங்க விளையாடக்கூடிய இந்த ஜெல்லாய் டீம் மாதிரி ஜெல்லாய் விளையாடக்கூடிய விதமும், அக்ரஸிவான பிளே, அக்ரஸிவான காம்படிஷன் இதை கொடுக்கக்கூடிய லெவல்ல இருக்கிறதுனால மட்டும் நேரமும் காலமும் இவங்களுக்கு தான் ஐபிஎல் டீம்ல சேர்ந்து வந்திருக்கு. ஐபிஎல் டீம்ல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து ஜெயிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. எல்லாத்துக்கும் மேல ஏதாவது ஒரு மிரக்கிள் மாதிரி நடந்தா மட்டுமே தான் இவங்க வந்து ஜெயிக்காம வேற ஒரு டீம் ஜெயிக்க முடியும். இல்லைனா 99.99% ஐபிஎல்ல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீம் மட்டுமே தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் தயவுசெய்து லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்து வரும் காணொலியில் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.